வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தற்போதைய முக்கிய வானிலை நிலவரம்: அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல்களில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்வுகள் உருவாகி தமிழகம் இலங்கைக்கு நல்ல மழையை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தற்போது இந்திய துணை கண்டத்துல கடந்த ஒரு சில நாட்களாகவே பல்வேறு மாநிலங்கள்ல பலத்த மழை கொட்டி தீர்த்து பெரு வெள்ளத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. தென் இந்திய பகுதிகள் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, தமிழகம், கேரளம், புதுவை மாநிலங்கள் பெரிய அளவுல மழையின் வாய்ப்புகளை பார்க்கவில்லை இலங்கையோடு சேர்த்து. ஆனாலும் தற்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. முக்கியமான பல்வேறு தகவல்கள் இந்த வீடியோல இருக்கின்றது. முக்கியமாக நாம் முழுவதுமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. இன்றைய தினம் காலை 6 மணி முதல் பார்க்கும்பொழுது நண்பகல் வரையிலும் தமிழகத்தின் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை இருக்கும். குறிப்பாக தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா ஒட்டிய பகுதிகள், அநேக இடங்கள்ல மழையின் வாய்ப்புகள் இருக்கும். இலங்கையில தமிழகத்தை காட்டிலும் காலை முதலே மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் பல்வேறு இடங்களுக்கு கனமழை இருக்கும். சபர கமுவ மாகாணங்கள் மற்றும் தெற்கு மத்திய மாகாணம், ஊவா மாகாணத்தின் பகுதிகள், கிழக்கு மாகாணம், வட மத்திய மாகாணம் வரைக்கும் நண்பகல் 12 மணி வரைக்கும் பார்க்கும்போது மழை எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து பிற்பகல் 1 மணியிலிருந்து இந்த மழையின் வாய்ப்புகள் தீவிரம் அடையும். தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் வடகடலோரம், டெல்டா, தென் மாவட்டங்கள் பரவலாக மிதமான மழை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தீவிரமான மழை இருக்கும். கேரளாவில் கொட்டி தீர்க்கும் கனமழை மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையான தகவலாக இந்த இடத்துல பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு மழையின் வாய்ப்புகள் கேரளம் மாநிலத்துல மிகவும் தீவிரமாக இருக்கும். கேரளா ஒட்டிய தமிழக பகுதிகள், கோவை மாவட்டம், தேனி மாவட்டத்தின் பகுதிகள், தென்காசி மாவட்டம், கோவை மாவட்டம், நீலகிரி மாவட்டம், திருப்பூர் ஒரு சில இடங்கள் மற்றும் டெல்டாவை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்கள், டெல்டாவை ஒட்டியுள்ள பகுதிகள். இலங்கையில் தொடர்ந்து மாலை நேரங்கள்ல மேற்கு வடமேற்குல மிகவும் தீவிரமான மழை இருக்கும். மாலை 6 மணி அளவில் தமிழகத்தின் வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் தீவிரமான வானிலை நிலவரம் இருக்கும். சென்னை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகள், சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல சாலை ஓரங்கள்ல கடை வைத்து உணவுப் பொருட்கள் வியாபாரம் செய்யும் நண்பர்கள் சற்று திட்டமிட்டு நீங்கள் செய்வது நல்லது. சென்னை, அதை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகள், சென்னையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள். தொடர்ந்து இரவு நள்ளிரவுல தமிழகம், இலங்கையின் ஒரு சில இடங்கள், தமிழகத்தில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும், இலங்கையின் மேற்கு வடமேற்குல தீவிரமான மழை இருக்கும். அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலையை நாம் பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் வானிலையை சுருக்கமாக இந்த வீடியோவை முழுவதுமாக கொடுக்கின்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவித்துவிட்டு தொடர்ந்து பார்க்க சொல்லுங்கள். நாளைய தினம் காலை 6 மணி முதலே தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மிகவும் தீவிரமாக மழையின் வாய்ப்புகள் இருக்கும். கேரளம் மிகப்பெரிய மழையை சந்திக்க இருக்கின்றது. கேரளத்திலிருந்து பார்க்கின்ற நண்பர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இலங்கையில் நாளை காலை 6 மணியிலிருந்து மழையின் வாய்ப்புகள் மிகவும் தீவிரமடையும். முக்கியமாக கோட்டை, கொழும்பு, ரத்தினபுரி, கண்டி, நுவரெலியா, பெந்தோட்டை வரையிலான பகுதிகள், களுத்துறை, களவானை, பலாங்குடை, முக்கியமாக பல்வேறு பகுதிகள், ரத்தினபுரி அதையொட்டியுள்ள நுவரெலியா, கோட்டை உட்பட்ட பகுதிகள் தீவிரமான மழை காத்து கொண்டிருக்கின்றது. முக்கியமாக இலங்கையிலிருந்து பார்க்கின்ற நண்பர்களும், கேரளத்திலிருந்து பார்க்கின்ற நண்பர்களும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சனிக்கிழமை ஆகஸ்ட் 1 தேதி காலை முதலே தீவிரமடையக்கூடிய மழை காலை 10 மணி அளவில் தொடர்ந்து இலங்கை மாகாணத்தின், இலங்கை தேசத்தினுடைய மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், சபரகமுவ மாகாணங்கள், தெற்கு என நுவரெலியா பகுதிகள் உட்பட்ட சுற்று வட்டார பகுதிகள், கண்டி, கோட்டை, கொழும்பு, ரத்தினபுரி, களுத்துறை, பெந்தோட்டை, பலாங்குடை பகுதிகள் மிகவும் தொடர்ந்து மழையின் வாய்ப்புகள் இருக்க போகின்றது. மிகவும் ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைக்கான ஒரு தகவல் தான் இது நண்பர்களே.
தமிழகத்தில கேரளத்தில காலை முதலே தீவிரமான மழையும் மதியத்திற்கு பிறகு பிற்பகல் வேளைகளில் மாலை பிற்பகல் 3 மணிக்கு பிறகு மாலை வேளைகளில் தமிழகத்தினுடைய வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா வட மாவட்டங்கள் தீவிரமாக கனமழை பதிவாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில முக்கியமாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டத்தின் அநேக இடங்கள், ஈரோடு மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள், நாமக்கல் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள் என அநேக இடங்களில் கனமழை பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இலங்கையில தொடர்ந்து மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், சபரகமுவ மாகாணங்கள்ல மழை எதிர்பார்க்கின்றோம். ஸோ ஒரு சில நாட்களுக்கு தொடர்ந்து தமிழகம் இலங்கையில மழை செய்தி காத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இப்பொழுது மழையின் வாய்ப்பு குறைவாகவே பார்த்து வருகின்றோம். கடந்த ஆண்டு மே மாதத்திலேயே மழை பல்வேறு பகுதிகளில் தமிழகம் இலங்கையில கொட்டி தீர்த்ததை பார்த்தோம். மே மாதம், ஜூன் மாதம், அதற்கு முந்தைய ஆண்டுமே கூட 2024ஆம் ஆண்டிலேயும் கூட ஜூன் மாதத்திலே கூட பள்ளிகளுக்கு விடுமுறை விடக்கூடிய அளவுல தீவிரமான மழையெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த முறை மழையின் வாய்ப்பு சற்று காலதாமதமாகவே தொடங்குகின்றது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வருகின்றோம். பிற்பகல் 1 மணிக்கு பிறகு இலங்கையின் கிழக்கு, மேற்கு, வடமேற்கும், தமிழகத்தின் வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் தீவிரமாக பரவலாக மழையின் வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாலை நேரங்களில் தமிழகத்தின் வட மாவட்டங்கள், சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள், அதை ஒட்டியுள்ள கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல் மற்றும் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்கள், இலங்கையின் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்குல தொடர்ந்து மழை இருக்கும். தமிழகத்தில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்கின்றது. இலங்கையில் மொத்தம் 9 மாகாணங்கள் இருக்கின்றது. ஸோ இப்படி பல்வேறு செய்திகள், பொது அறிவு தகவல்கள் நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. தமிழகத்தின் தலைநகரம் சென்னை, இலங்கையின் தலைநகரம் கோட்டை, அதாவது இலங்கைக்கு தலைநகரம் கோட்டை, ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை என்று சொல்லப்படுகின்றது. ஸோ இது பொது அறிவு தகவல்கள். இது போன்ற ஒரு சில பொது அறிவு தகவல்களையுமே நாம் தினமும் இதற்கு பிறகாக தயார் செய்து உங்களுக்காக நான் தருகின்றேன், தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பிட்டு உங்கள் தகவல்களை விருப்பப்பட்டால் உங்கள் தகவல்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையுமே நீங்கள் கேட்கலாம். அந்த தகவல்களையுமே நாம் இந்த வீடியோவிலே பதிவிடலாம். ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நண்பர்கள் அனுப்புகின்ற தகவல்களை கூட நாம் அதை பற்றிய விளக்கங்கள் இந்த தகவலை நாம் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த நாட்கள் நமக்கான வானிலை இருக்கின்றது, தகவல் இருக்கின்றது. ஸோ இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள். நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திடுங்கள். இது போன்ற அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரங்களோடு உங்களை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.